ஸ்டாலின் சொல்றார், நான் ஒன்றும் பயந்து ஓடுபவன் அல்ல. உங்களை பயந்து ஓடுறவன்னு யார் சொன்னாங்க? சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான், ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஏற்கனவே பொதுமக்கள் போய் காவல்துறையிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்துக்கு பின்னாடியே சாராயம் காய்ச்சி வைக்கிறான். ஆட்சியில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு தானே கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறத விட்டு நான் ஒன்றும் பயந்து ஓடுபவன் அல்ல அப்படிங்கிறாரு. பயந்து ஓடுபவன் இல்லைன்னா நான் கதை சொல்லவா? நீங்கள் பயந்து ஓடின கதைன்னா 2001 உங்கள் அப்பாவை ஜெயலலிதா கைது பண்ணும்போது நம்மளையும் கைது பண்ணுவாருக்காங்கன்னு பயந்து பெங்களூருக்கு ஓடினீங்களா இல்லையா? கதை சொல்லுங்கள். இல்லையா? இல்லைன்னு இது உண்டா இல்லையான்னு? அண்ணா நகர் ரமேஷ் தற்கொலை பண்ண உடனே ஓடி பெங்களூரில் ஒழிஞ்சிக்கிட்டு பலராமன்னு சொல்லி வட சென்னை மாவட்ட செயலாளரை உள்ளே அனுப்பி போலீஸ் என்கொயரிக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் உள்ளே போலீஸை மிரட்டிக்கிட்டு பெங்களூரில் இருந்துக்கிட்டே பண்ணீங்களே. அன்றைக்கி ஏன் அண்ணா நகர் ரமேஷ் தற்கொலை பண்ணும்போது பெங்களூருக்கு நீங்கள் ஏன் பயந்து ஓடினீங்க? 2001 உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது திருவான்மியூரில் கராத்தே தியாகராஜன் சொல்லி அதிமுக சார்பில் ஒவ்வொரு பூத்துலையும் வந்துக்கிட்டு ரவுடிகள் எல்லாம் அவர் அடிக்க அவர் வரும்போது கராத்தே தியாகராஜன் வந்திருக்காரு, என் கூட வாங்கன்னு பயந்துக்கிட்டு சரத்குமாரை கூட்டிகிட்டு சரத்குமார் பின்னாடி ஓடி ஒளிஞ்சிங்களா இல்லையா? நீங்கள் கராத்தே தியாகராஜனை பார்த்த உடனே பின்னாடி ஓடி ஒளிஞ்சிங்களா? வீடியோ என்கிட்ட காமிக்கவா? அன்றைக்கி நீங்கள் ஓடி ஒளியலையா? இல்லை ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டசபைக்கு எம்எல்ஏவை ஜெயிச்சு சட்டசபையில் போய் உட்காந்து முன் வரிசையில் உட்காமல் பின்னாடி போய் உட்காந்தீங்களே. அன்றைக்கி ஜெயலலிதா மேடம் என்ன கேட்டாங்க? ஏன் தளபதிங்கிறீங்க, தளபதினா முன்னாடி வந்திருக்கணும், ஏன் அப்படி ஓடி ஒழிகிறீங்கன்னு உங்களை பார்த்து கேட்டாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் என்னமோ மிகப்பெரிய தைரியசாலி மாதிரி சாராயத்தில் செத்துட்டாங்க, அதுக்கு அரசாங்கம் என்ன பதில், முதலமைச்சராகிய நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால் நான் ஒன்றும் பயந்து ஓடி ஒளிபவன் அல்லங்கிறார். சரி, நீங்கள் தான் சொன்னேன். சரி, நீங்கள் உங்கள் வார்த்தைப்படியே நீங்கள் ஓடி ஒளியலைனாலுமே உங்கள் தங்கச்சி ஓடி ஒளிகிறாங்களே. இந்த வீடியோவை பாருங்கள். 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குங்க. 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. கள்ளக்குறிச்சி விஷயமா இவங்ககிட்ட போய் கனிமொழிகிட்ட போய் கேட்க போகிறாங்க. 2 மணி நேரமாக வெளியில் வரல, வெளியில் நிருபர்கள் இருக்காங்கன்னு. அப்புறம் அப்படியே வெளியில் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது, இன்னொரு மீட்டிங், இதுதான் பதிலாக. அன்றைக்கி என்னென்ன பேசுனீங்க கனிமொழி? உங்களை தான் சொல்கிறேன். ஒரு எம்பியை விட்டு பேச வர்றாரு, பெண் எம்பியை விட்டு, தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென் சென்னைக்கு எம்பியா? இல்லை உங்களுக்கு நீங்கள் கள்ளக்குறிச்சி சைடு அந்த பக்கம் இருக்கிறதுல நீங்கள் எம்பியா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். தென் சென்னையில் எவ்வளோ அசிங்கங்கள் நடந்தது இந்த வெள்ளத்தில். உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய வேலைச்சேரியில் 10 அடி தண்ணி நின்னது. வாயை திறந்தீங்களா? ஒரு அறிக்கை விட்டீங்களா? தமிழச்சி தங்கப்பாண்டியன் அந்த பக்கம் போட்லேயாச்சும் போனீங்களா? வாயவே திறக்கலை. அவங்க தொகுதி மிதக்கும்போது வாயை திறக்கலை. கள்ளக்குறிச்சியில் நடக்குதான். தென் சென்னை எம்பிக்கு அதை பேசுகிறதுக்கு என்ன வேலை? இல்லை திமுக ஏதாச்சும் ஒரு பொறுப்பில் இருக்கீங்களா? நிர்வாகியா நீங்கள்? உங்களுக்கும் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் நடந்ததுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் ஏன் பதில் பேசுகிறீங்க? அந்த அம்மா சொல்கிறாங்க, அன்னைக்கு இது சம்பரபாக்கம் ஏரியா திறந்து விட்டாங்க ஜெயலலிதா இருக்கும்போது, அப்போ யாருமே பேசலை. அப்போ யாரும் பேசலைன்னா இப்போ பேசக்கூடாதா? சம்பரபாக்கம் ஏரியா திறந்து விட்டல வீடுகளில் தண்ணி வந்தது, இந்த மாதிரி செத்தாங்களா? கண் பார்வை தெரியாமல் போனாங்களா? இதுக்கும் அதுக்கும் போய் நீங்கள் எப்படி ஒப்பீடு பண்ணுறீங்க? அதுக்கடுத்து சொல்கிறாங்க, இந்த ஸ்டெர்லைட்லாம் துப்பாக்கி சூடு நடந்தது, அப்போ யாரும் ஒன்றும் பேசலை. இது என்ன பேச்சா நீங்கள் பேசுகிறது? ஸ்டெர்லைட்டில் நடந்தது, சரி இவங்க ஒன்றும் செய்யலைன்னா ஒரு இவங்களை போட்டாங்க, விசாரணைக்கு ஒரு அமைப்பு இதை போட்டாங்க விசாரிக்கிறதுக்கு. அந்த விசாரணை அமைப்பு என்ன சொல்லிச்சு? ஸ்டெர்லைட்டில் நடவடிக்கை காவல்துறை அதிகாரிகள் இவ்வளோ பேர் மேலே எடுங்கன்னதை இன்றைக்கி உங்கள் அண்ணன் அந்த ஸ்டெர்லைட் விஷயமா ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துருக்காரா? இல்லை அதில் யார் மேலே நடவடிக்கை சொன்னாங்களோ அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்து கொண்டிருக்காரு உங்கள் அண்ணன். ஸ்டெர்லைட்டை பற்றி நீங்களோ உங்கள் அண்ணனோ உங்கள் திமுகவோ பேசுகிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? 4000 கோடியை முங்காம் போட்டுட்டு உங்கள் கட்சிக்காரங்கள்லாம், உங்கள் துரைமுருகன் அவரை போட்டுட்டு KN முங்காம் போட்டு அங்கே ஃபுல்லாக தென் செலுத்து சென்னையை இதில் மிதந்ததை அப்போ வாயை திறந்தீங்களா? அப்போ ஏதாச்சும் சொன்னீங்களா? அதனால் என்ன உங்கள் தலைவரை வாயை திறக்க சொல்லுங்கள். உங்கள் கனிமொழி எம்பி அவருடைய தங்கையாச்சு, அவங்கள வாயை திறக்க சொல்லுங்கள். உங்களை யார் வாயை திறந்து பேச சொல்கிறா? அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. இப்போ கள்ளக்குறிச்சியில் இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கும்போது துரைமுருகன் கள்ளக்குறிச்சியை பற்றி ஏதாச்சும் பேசணும். அவர் இந்த டைம் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, டெல்டா பகுதியில் எல்லாம் தூர் வாரிட்டோம் ஏரிகளில்.
டெல்டா காவேரியிலிருந்து வர்ற நீரை காலி பண்ணிட்டீங்க. மேகதூது அணை கட்டலாம் வாயை மூடிக்கிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கே போடாமல் இருக்கீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த தடவை டிஎம்சி கொடுக்க வேண்டிய தண்ணீர் மிகப்பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க. அதை பற்றி பேசலை. கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட இதை பற்றி பேசவே இல்லை. இங்கே உட்காந்து காலாட்டிக்கிட்டு ஜோக்கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க துரைமுருகன். இந்த டைமில் கள்ளக்குறிச்சியை பேசிக்கிட்டு இருக்கும்போது காவேரிக்கு தூர வாரிட்டோம்னா நீங்கள் தூர வாங்கினா தண்ணி வரணுமே. தண்ணி வர்றதெல்லாம் இது நிறுத்திட்டாங்களே. அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காமல் வெறும் தூர்வாரி என்ன பண்ணுறது? தூர்வாரினா கொள்ளையடிக்கலாம்ல. எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது பப்ளிக்கு கூட வேணுங்கிறவங்க நீங்களே மண் அள்ளிக்கிறலான்னு நாங்கள் ஏழில். அப்போ தூர்வாரியது இலவசமாக கிடைக்கும்னு இவங்க அதை நிறுத்திட்டாங்க. அது எப்படி பப்ளிக் கண்டு பண்ணால் நம்ம கணக்கு காமிச்சு கொள்ளையடிச்சா தானே அப்படின்னு இப்போ பப்ளிக்கை விடுறதில்ல. இவங்களே போய் அழுறன்னு சொல்லி கணக்கு எழுதிடுறாரு. அதில் தான் துரைமுருகன் ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளையடிக்கிறதா அவங்க கட்சிக்காரவங்களே சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது சென்னையை பற்றி பேசுகிறார் துரைமுருகன். 4000 கோடி அதை சென்னை வெள்ளலாம் செலவு பண்ணிட்டோம். KN தானே அதுக்கு பொறுப்பு. நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க. அவரே நான் முதல்ல 98% செலவு பண்ணிட்டோன்னாரு. சென்னை போனால் வெள்ளம் இருந்தோன்னா இல்லை 40% தான் செலவு பண்ணேன்னாரு. இப்போ துரைமுருகன் என்ன சொல்கிறாங்க? இல்லை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டோம், சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. இப்போ சென்னை வெள்ளத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, அந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறது, வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறது KN இல்லை துரைமுருகனா? அப்போ எப்படி பாருங்கள். அதனால் எந்த ஒரு அரசாங்க விஷயத்தை செஞ்சாலும் அதில் கொள்ளையடிப்பது தான் இவர்களுடைய முக்கியமான எண்ணமே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எங்கே நினைக்கிறீங்க?